ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போல ஒரு இலக்கியம் சுற்றம் இதே ஈரோடுல நடந்தது. அக்கா சுப்புலட்சுமி அக்கா அவங்களுடைய தலைமையில தான் அண்ணா ஜெகதீசன் அண்ணாலாம் வந்திருந்தாங்க. அன்று இரவு அக்காவோட பண்ணை வீட்டில் இரவெல்லாம் வந்து நாங்கள் இலக்கியம் குறித்து நாங்கள் பேசினோம். ஒருவேளை அக்கா கொஞ்சம் கட்சி பொறுப்புல இருந்திருந்தா, சென்றாண்டு இருந்திருந்தா, இந்த ஆண்டு இல்லை சென்றாண்டு இருந்திருந்தா, நாங்கள் உரிமையோட போய் அக்கா இந்த விஷயத்த ஒரு 5 நாள் செய்யலாம்க்கா அப்படின்னு கேட்டிருப்போம். அது கேட்பதற்கான வாய்ப்பை அவரே மறுத்து விட்டார் என்கிற மாதிரி எனக்கு ஒரு வருத்தமா இருக்குது. அண்ணன்கிட்ட கூட அதை சொன்னேன். நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஜெகதீஷ் அண்ணன் சொன்னேன். நான் சொல்லுங்க, இன்னும் சொன்னா செய்யறது நான் முழுக்க இலக்கியம் குறித்து அந்த இதை செய்ய நினைச்சிருந்தேன். செய்யலாம் எந்த செய்யணும்னு சொல்றீங்க சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். சரிக்கா, மகிழ்ச்சிக்கா. நாங்கள் உரிமையா வந்து கேட்கிறோம். மகிழ்ச்சி. எனவே இந்த இலக்கியம் சுற்றம் இந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இடையில ஒரு 3 ஆண்டுகள் இந்த கொரோனா பீரியட்ல இது நடக்குது. தாமோதரன் பின்னாடி இருந்து அதை நடத்துறாங்க. என்னுடைய நண்பர், அருமை நண்பர் மோகனரங்கன், இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல இலக்கியவாதி. இந்த முன்னெடுப்பு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படைப்பாளிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஊக்கமும் ஆக்கமுங்கிறது இம்மாதிரியான ஒரு விழாக்கள் தான். வேற ஒன்றும் இல்லை. ஒரு பணம் வந்து அவனுடைய உண்மையிலேயே ஒரு கலைஞனுக்கு பணம் என்பது ஒரு செகண்டரியான ஒரு விஷயம் தான். அவனுடைய பணமோ அவன் வாங்கி வைக்கக்கூடிய நகைகளோ இல்லை தோட்டத்தோர்களோ அவனுடைய பின் வரதில்லை. பாரதிக்கு பின்னாடி வந்தது வந்து அவனுடைய எழுத்து தான். புதுமைப்பித்தனுக்கு பின்னாடி வந்ததும் அவனுடைய எழுத்து தான், அவன் எதுவாக இருந்தாலும். எனவே வாமுகோவுக்கு பின்னாடி வருவது பணம் அல்ல, நீ விட்டு செல்லக்கூடிய ஒரு இலக்கிய பணி தான். அதனாலதான் இந்த விஷயத்த கூடியிருக்கோம். சரிங்களா? இது ஒரு நல்ல நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு இந்த நூல் குறித்தும் இதை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நான் பேசணும். ஒரு ஜனவரி மாதம் ஒரு மலேசியா நூல் வெளியீட்டு விழா, நவீனுடைய தாராங்கிற நாவலை என்ன பேசணும் அவர் விரும்பினார். அந்த நாவல் குறித்து சென்னையில பேசும்போது கரிகால் ஜீவ கரிகாலன் தயங்கி ஒரு பணி செஞ்சு கொடுக்க முடியுமான்னாரு. இப்ப நான் செய்யறேன், ஆனா ரொம்ப நாள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, என்னுடைய இஷ்டத்துக்கு தான் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்ப அவர் சொல்லும் போது என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க 6 மாசம் கூட எடுத்துக்காங்க அப்படின்னாரு. ஆனால் சொல்லப்பட்ட பின்பு ஒரு 1.5 மாசத்துலயே அவரை பத்தி பேஸ்புக்ல 2 வருஷமா 3 வருஷமா கிடப்பில் போட்டுக்கேன்னு சொன்ன உடனே என்கிட்ட ஒரு பணிவா கேட்டாரு, நான் ஒரு 1.5 மாசத்துல செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. நான் கேட்டது 6 மாசம். ஆனால் அவர் 1.5 மாசத்துல எனக்கு இந்த பணியை முடிச்சு கொடுக்க முடியுமான்னு சொன்னோடனே, சார் அவரோட இக்கட்டை புரிந்து கொண்டு என்னுடைய பல்வேறு பணிகளை தள்ளி வச்சுட்டு அந்த ஒரு மாசம் ஒரு 6 நாவல்களை படித்தேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளுக்கு ஒரு முன்னோடிகள் இருக்காங்க. நாம் நாம் ஏற்றி வைத்த ஒரு ஜோதி, நம்ம ஒரு திருவண்ணாமலை மீது எரியக்கூடிய ஒரு ஜோதியில பின்னாடி வர்றவங்க ரொம்ப விட்டி பூச்சி மாதிரி அப்படியே மின்னி அப்படியே போயிடக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு விளக்காக இருக்கணும். ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம், துருவ நட்சத்திரம் சொல்றோம் இல்லைங்களா, ஒரு சூரியனிலிருந்து தெரித்த ஒரு துகளாக இருக்குங்கிறதா நம்மளுடைய விருப்பம். அததான் அந்த புதுமைப்பித்தனுடைய பின் வழி வந்தவர்கள் அவர் செஞ்ச விஷயத்த நாசமாக்கிடக்கூடாதுங்கிறது தான், வேற ஒண்ணு. அதை நீங்க அந்த பாதையை கொஞ்சமாவது அதை ஒரு நன்றி உணர்வோடு அந்த முன்னோடிகளினுடைய பாதையில நான் ஒரு இளவல் அதை கொஞ்சம் கூட சேதப்படுத்தாம நானும் வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எழுத்து வகைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இதை தொகுத்து வகுத்து இது படிக்கும் பொழுது அவங்க 4 பரிசு 5 பரிசு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது அதல்ல, நான் ஓரளவு ஒரு இலக்கிய தகுதிக்கு இதை ஒண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிறது நான் ஓப்பனா அதை முன்வைத்தேன். நான் அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதை ஏன் முன்வைக்கிறேன்னா, ஒரு நாவல் என்பது ஒரு நாவல் அல்ல, ஒரு சமூகத்தினுடைய ஆன்மா, ஒரு பிரதேசத்தினுடைய ஆன்மா. அப்படிதான் நான். நீங்க ஒரு யூரோப்பியன் நாவல் எனக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருப்பாங்களாம். ஆனால் யூரோப்பியனுக்கு பிடிச்சதுன்னா அது யூரோப்பியனுடைய ஆன்மா. ஆல்பர்ட் காமியுடைய ஒரு ஆன்மா நம்மளுக்கு பிடிக்காம போகலாம், காப்காவுடைய ஆன்மா நம்மளுக்கு பிடிக்காம போகலாம். ஆனால் நம்மளுடைய ஆன்மா நாம நம்மளுடைய ஆன்மாவை எழுதுறதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஒரு அமெரிக்கனுக்கோ ஒரு யூரோப்பியன் தேசத்திற்கோ நாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய பிரச்சனையை நாம எழுதும் பொழுதுதான் அது நமக்கான இலக்கியமா இருக்குது. அதை தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம அவனுக்கான ஒரு இலக்கியம் படைக்கிறதுக்கான ஆட்கள் நாம் அல்ல. அப்படிங்கும் பொழுது இந்த நாவல் கெடாவெட்டுங்கிற நாவல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கிறது. என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ஆண்களுக்கு அந்த திருமணம்
பந்தம்ங்கிறது கிடைக்காம போறதுக்கான ஒரு +2 வரைக்கும் வர்ற பையன், அல்லது இதுல +2 வரைக்கும் தான், அல்லது கல்லூரி படித்து விட்டு கூட ஒரு விவசாயம் தேர்வு செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய நிலைமை என்ன இருக்குது? ஒரு சின்ன தொழில் வைக்கிறான், அவனுடைய நிலைமை என்ன இருக்குது? இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் யூஜி மட்டும் இல்ல, பிஜி வரைக்கும் போறாங்க. பிஜி மட்டும் போறதில்ல, அவங்க என்ன பண்ணணும், வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா, கார் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. காலம் மாறி இருக்கு. அவன் வாங்கி தரும் போதே டச் ஸ்கிரீன் 35,000 ரூபாய்க்கு வாங்கி தருவானா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 35,000 ரூபாய்க்கு நீங்க நோக்கியா 1,600 ரூபாய்க்கு நம்ம கட்டட வேலைக்கு போறது மாதிரி வாங்கி தரனா, இவனெல்லாம் என்னடா பிச்சைக்கார பையன், இவனை போய் நான் லவ் பண்றதான்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. எனவே இந்த மனநிலை இருக்கு இல்லைங்களா, இந்த மனநிலை இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 45 வயதை தாண்டிய ஒரு இளைஞன், திருமணமாகாத இளைஞன், ஒரு விவசாயமும் ஒரு தொழில், ஒரு கோழி பண்ணை வைக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த ஒரு பையன்ல, நீங்க எங்க ஊர் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல அந்த வேலை பார்க்கக்கூடிய ஒரு இங்க இருக்க கொங்கு வேளாள மக்கள் மாதிரி அங்க ஒரு வேளாள மக்கள் இருக்காங்க, சரிங்களா? அந்த வேளாள மக்கள் தான். இல்லைன்னா நீங்க திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா, தூத்துக்குடி போனீங்கன்னா அந்த வேளாண்மை செய்யக்கூடிய தேவேந்திர போல வேளாள மக்களுக்கும் இதே பிரச்சனை தான். எனவே தொழில் எல்லாம் இந்த விவசாயம் சார்ந்து எங்க நடந்தாலும் இப்ப அந்த தொழிலுக்கும் ஒரு திருமண பந்தத்திற்குமான ஒரு வேடிக்கை வினோதமாக இருக்கிறது. நீங்க இந்த நாவல் ஒரு அமெரிக்காவில் என்னன்னா திருமணத்துக்கு இவ்வளவு பிரச்சனையா என்று அவன் நினைப்பான். அவன் லிவிங் டுகெதர் இப்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனவே அது ஒரு வேற ஒரு லெவல் போகுது. அவனுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்க வாழ்க்கையில அதுதான் பிரச்சனை. இந்த திருமண பந்தம் என்பது ஒவ்வொரு தளமும் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, இன்னைக்கு அது எப்படி மாறி இருக்கிறது, அது யாருக்கான திருமணமாக இருக்கிறது, ஒரு ஐடி ஃபீல்டுக்கான ஒரு திருமணமா மாறி போச்சு. அப்ப இந்த விவசாயம் என்பது என்ன, அதனுடைய தாக்குதல், சுழன்றும் ஏற்புள்ளது உலகம் உழன்றும் உழவே தரைன்னு சொல்றீங்க, சரிங்களா? அது உலகமே சுத்துது இந்த ஏறுனாலதான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா யோசிப்பாதான், அது சொல்லலாம் பார்த்தாதான் தெரியும். வேணுகோபால் அதுல வாழ்ந்து பார்த்தேன், சரிங்களா? வேணுகோபால் அந்த விவசாயத்துல நான் அப்ப சொல்லுவேன், நான் MA MPhil PhD எல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ண தெரியுங்களா, வேலைக்கு போக மாட்டேன், விவசாயத்துக்கு போன வேணாம். 10 ஆண்டுகளாக வேலை செஞ்சேன். MA MPhil முடிச்சுட்டு 10 ஆண்டுகள் விவசாயம் பண்ணேன். ஏன்னா எங்க அப்பா விவசாயி, எங்க அப்பா கொஞ்சம் சொத்து சேர்த்தாரு, நானும் விவசாயம் பண்ணி நான் சொத்து சேர்த்துட்டேன்னு போனேன். ஆனா எங்க அப்பா சொத்து சேர்த்தாரு, நான் சொத்தை வித்தேன். சரியா? எங்க அப்பா ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் உழைத்து ஒரு 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 ஏக்கர் வருதுன்னா, ஒரு குடி நிலம் சொல்லுவோம், ஒரு ஏக்கர் வருதுன்னா கையில ஒரு 2,000 ரூபாய் இருக்கும். இன்னொரு 1000 ரூபாய் கடன் வாங்கி 3000 அந்த நிலம் வாங்குவாரு. அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னும் பாடுபட்டு அந்த இது பண்ணுவார். அப்படித்தான் உழைத்து 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 எங்க தாத்தா கிட்ட இருந்து வந்ததுல இருந்து ஒரு 65 குழி நிலத்தை, சரி 35 குழி நிலத்தை எங்க அப்பா, தனி மனிதன், எங்க அம்மா தான் சொல்றேன், எங்க அப்பாவோட எங்க அம்மா தான் உழைப்பாரு, அப்படி வாங்கினாங்க. அந்த ஆசைகள் இருக்கு இல்லைங்களா, வேணும்பாவாக அதை பிடிச்சிடான்னு சொன்னா எங்க அப்பச்சத்தை பூரா நான் விவசாயம் பண்ணி என்ன பண்ண தோத்தேன். எனவே காலம் என்பது வேறு ஒன்று என்பது நீங்க களத்துல நின்னாதான் தெரியும். எனவே இந்த உறவு முறை என்பது இது கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் இல்ல, அதுல ஓரளவு ஒரு சமூகத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சமூகத்தை அது ஒரு பின்னணிக்கானதுதான், ஒரு சமூகம். அதுல நம்ம யூகிக்கணும்னா ஒரு கொங்கு வேளாள கவுண்டர் பையனால் யூகிக்கலாம். அதுக்கு மேல யூகத்திற்கு இடம் இல்லை. அது எல்லா மாவட்டத்திற்கும் அந்தந்த வேளாண்மை சமூகத்திற்கான 100க்கு 100 அங்க இருக்கிற அந்த 45 வயசு அல்லது ஒரு +2 வரைக்கும் ஒரு காலேஜ் போயிட்டு அவன் இந்த விவசாயத்தை நாடி இருக்கிறவனுடைய நிலைமை இதுதான். இதுதான் இந்த நாவலுடைய மிக மிக முக்கியமான ஒரு பேசுபொருள். உலகத்திற்கு அது என்ன இருக்கும்னா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்காங்கிறது இந்த நாவல் வழிதான் அவனுக்கு தெரியும். நாவல் என்பது ஒரு மிகப்பெரிய ஆன்மாங்கிறது சொல்றதுதான். அது இந்த தமிழ்நாட்டினுடைய ஆன்மா, இந்த பிரச்சனையினுடைய ஆன்மாங்கிறது ஒரு விஷயம். இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த நாவலினுடைய ஒரு சிறப்பு என்கிறது என்னன்னா, மற்ற நாவல்கள் நான் இப்ப அதெல்லாம் வேணாம், ஏன்னா இது சுருக்கமா நம்ம சொல்லணும்ங்கிறதுனால வாமு கோபு 2-3 முறை கூப்பிட்டு நான் வர முடியல, பல்வேறு காரணத்தினால. ஆனா இதுல தீரணும். நேற்று எங்க தோட்டத்துல பக்கத்து தோட்டத்துக்காரங்க நில அளவை வரும்பொழுது அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், 5 சதம் வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நிலத்தை அளக்கட்டும், நம்ம தோட்டத்துல 2 அடி வந்தா கூட எடுத்து போட்டோம், ஆனா வாக்கு கோமுக்காக போகணும்னு வந்துட்டோம். நம்ம வாக்குல இருந்து 2 அடி நம்ம நிலத்துலன்னா எடுத்துட்டு போகட்டும், ஆனா இந்த வட்டம் வாக்கு கோமுக்கு போயிருக்கோம் தான் நான் தீர்மானமா நான் இது பண்ணிட்டேன். அது நேற்று வந்திருக்காங்க, நண்பர்கள் போனாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. இப்ப என்னன்னா, இந்த நாவல் அவருடைய எழுத்து வகை இங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா,
ஒரு 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 மேட்ச் பார்க்குறேன், முக்கியமா வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறேன், கால்பந்து மேட்ச் பார்க்குறீங்க. ஒரு மெஸ்ஸியோ, ரொனால்டினோ, கிறிஸ்டியானோ ரொனால்டினோவோ மேட்ச் பார்க்குறீங்க. இந்த மேட்ச்ல என்னன்னா அவன் அந்த 45 நிமிடமும் கோல் போடுறதில்ல, அவனுடைய உழைப்பை சிந்துவதுதான் அவனுடைய விளையாட்டினுடைய ஒரு முக்கியமான விஷயம். கோல் என்பது ரெண்டாவது விஷயம், அது விழா போடலாம். அது மாதிரிதான் இந்த 90 நிமிஷம் அவன் பாடுபட்டு வேர்வை சிந்த என்னென்னமோ நடக்கிறான். ஆனா எதிராளி அதை தட்டி பறிச்சுட்டு போயிட்டே இருக்கான். பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு விளையாட்டு, வாழ்க்கைங்கிற விளையாட்டு. எப்படியாவது கோல் போட்டோம்னு பாக்குறான், ஆனா நீ கோலே போட முடியாது, உன்னை தோக்கடித்து தான் வெளியேற்றுவேன், இந்த கிரவுண்டை விட்டு வெளியேற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கை. அக்கா கூட சொன்னாங்க, அவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு கடைசியில் ஒரு திருமணம் பண்ணியாவது வைக்க வர மாட்டேப்பா, அந்த காலவதி தான் கேட்கறது அப்படின்னாங்க. ஆனா வாழ்க்கை அப்படி இல்லையே, திருமணம் பண்ணி வைக்கிறதா இருக்குது. அவர் அதான் முயன்று நாவல பாக்குறாரு, ஆனா கடைசி வரைக்கும் என்னது அது முயன்று அவராலேயே முடியல. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அவரும் முயற்சி பண்ணுதா ஒரு 13 பிள்ளைய பாக்குறாரு, 13 பிள்ளைங்க ரிஜெக்ட் ஆகுது, வெவ்வேறு விதமா ரிஜெக்ட் ஆகுது. அவர் என்னதான் பண்ணுவாரு? சரிங்களா? எனவே இந்த விளையாட்டு மாதிரிதான் இது ஒரு விஷயம். விளையாட்டுல என்ன நுணுக்கம்னா, மெஸ்ஸி ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் இருக்குது, ரொனால்டினோ ஆடக்கூடிய ஆட்டம் இருக்குது, மாரடோனா ஆடக்கூடிய ஆட்டம் இருக்குது. அதுல ஒரு நளினம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நளினம் தான் எழுத்தினுடைய வகை. எழுதி ஆடி 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 தன் எழுத்தை வந்து ஆடி ஆடி எப்படி ஒரு ஆட்டத்தை ஒருத்தன் மெருகேற்றுறானோ அது மாதிரி எழுதி ஒரு எழுத்தை வந்து மெருகேற்றுறதுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த மெருகேற்றுறது அறியாமலே அவனுக்கு வந்துருச்சு. அவனோட மொழியும் அந்த லாபமும். இது இன்னொன்னு இருக்குன்னா, இப்ப இதே பிரச்சனையை நான் எழுதிருந்தேன்னா ஒரு 21 வயசு பையனுடைய கொதிப்பு வேலையா இருக்கும். ஆனா இந்த வரக்கூடிய கேரக்டர் 45 வயசு தாண்டி தான் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது. எனவே சுய எல்லல் என்கிற ஒரு விஷயம் ஒரு பயங்கரமா கைக்குது. சுய எல்லல். அந்த 45 வயசு பையன் என்னன்னா, ஒரு இடத்துக்கு போறேன், பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு கொடுக்குற என்ன பண்ற, இவர் என்ன நினைக்கிறான்னா, நீ ஒரு தானா வைத்து தானே, எனக்கு ஒரு பொண்ணு, இவனே பொண்ணு பார்க்க தான் போறேன் அந்த வீட்டுக்கு, எப்பா எங்க வீட்டுல 2 பொண்ணு இருக்கு, நீ ஏதாவது பார்த்து சொல்றேன்னு அவரை பார்த்து சொல்றாங்க. பொண்ணு பார்க்க போறவன இவர் என்னது தரகரன்னு நினைச்சு சொல்றாங்க. அதுதான் வந்து யாரு வாபுக்கோம். சரிங்களா? 2 கோழி வந்து கெட்ட கொத்திட்டு இருக்குது. கோழி சொல்லுதான் அந்த குஞ்சு கொஞ்சம் விட குஞ்சா இருக்கும் இல்லைங்களா, அதை பிரிச்சு விடுற ஒரு காலமும் ஒண்ணு இருக்குது. ஒரு 3.5 மாசம் கழிச்சு அந்த 3.5 மாசம் பிரிச்சு விடுற காலத்துல, டே கவுண்ட வர்றான்டா, உன்னை சாராய்க்கிறா, ஓடிப்போ அப்படி சொல்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற இந்த ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா. அந்த ஸ்டைல் வந்து ஆடி ஆடி பழகின அந்த கைகள்ல இருந்து வரக்கூடியது. இன்னும் சுய எல்லல். சரிங்களா? இப்ப சுப்பிரமணியம் வராது, ரெடியாரு, என்ன இன்னும் 3 நாள் தாடியா இருக்கு, சேவ் பண்ணு, நாளைக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன எத்தனை பிள்ளையோட வரா அப்படிங்கிறாங்க. எத்தனை பிள்ளை? ஏற்கனவே ஒரு பிள்ளையோட வந்தது, இது பண்ணி எத்தனை பிள்ளை, 3 பிள்ளையா 4 பிள்ளையா அப்படிங்கிறாரு. இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஹியூமர் இருக்கு இல்லைங்களா. ஆனா நான் ஒருபோதும் அந்த அந்த இடத்துக்கு போக மாட்டேன். பட் அவர் வந்து அந்த ஹியூமர் தன்னைத்தானே எல்லல் செய்து கொள்வது ஒரு, அதுக்கு அந்த வயது தான் காரணமா இருக்குது. இதே 21 வயசு பையனா இருந்தா அந்த எல்லல் வராது. இவன் 45 வயசு அந்த பக்குவம் கடக்கும் போது தன்னைத்தானே எழுதுவதற்குரிய அந்த வயதும் அந்த அந்த கேரக்டருக்கு ஒத்து போகுதுன்னு சொல்றேன். அந்த 45 வரும்போதுதான் அந்த சுய எல்லலுக்கும் அதை அடங்கும். இல்லை நான் ஒரு 25 வயசு பையன் கோவம் தான் வரும். அத்தை என் பொண்ணு கூட என்ன பண்ணுவேன், சுய என்ன பண்ணுவேன், அவளை போட்டு தரணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. எனக்கு அது வேற. ஆனா இந்த பக்குவம் என்பது இது ஒரு மிக முக்கியமானது. ரைட். இது ஒரு அவருடைய எழுத்து வகை சார்ந்து. இன்னொன்னு, இந்த படைப்புக்குள்ள அவர் அடையக்கூடிய சில இடங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த இடங்கள் தருணங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? ஒரு தாய், இந்த நாவல்ல சொல்லப்படாத ஒரு தாய், அந்த சொல்லப்படாத ஒரு தாய் முதல்ல என்னன்றா, ஒரு விடோவை கல்யாணம் பண்ணா விளக்கு மாத்திரம் தான் அடிப்பேன் என்று சொல்லக்கூடிய, இல்ல கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி அப்படி வந்தா அவள் வந்து பறக்கு நம்ம வேலைக்கு சொல்வேன்னு சொல்லக்கூடிய ஒரு தாய். அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு ஒரு திருமணம் ஆகி ஒரு டைவர்ஸ் ஆகி குழந்தையோட இருந்தா அது முடியாது சொல்லக்கூடிய தாய். மெல்ல 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 அவளுக்கும் ஒரு அனுபவம் உருவாக்கி, என்னவா தரும், டைவர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, விடவா இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையோடு வந்தாலும் பரவாயில்ல என்று தன் மகனுக்கு அவ மெல்ல இறங்கி வந்து அவன் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு. இன்னொன்னு, இந்த நாவல் முழுக்க ஒரு விஷயம் ஒழிக்கிறது, அவனும் அதுல ஒரு அற்புதமான கேரக்டர். அம்மா விட்டுட்டு நான் வரமாட்டேன்,
இவன் எங்க போனாலும் என்ன பண்றாங்கன்னா, என் பிள்ளையோட வந்துட்டு நான் ஒத்த பிள்ளையா வளர்த்துருக்கேன், இந்த கிளை சொல்லுது நானும் ஒத்த பிள்ளையா தான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எங்க போன வாய கூட அப்படின்னா நான் அப்ப அவங்க பெற்றதை நான் பேசக்கூடாதா அப்படிங்கிறான். சரிங்களா? எங்க போனா நீ கொஞ்சம் வாய கூட எனக்கு எடுத்து விட்டுருவேன் அப்படிங்கிறத. அப்ப அந்த அந்த அம்மா கூட மெல்ல மெல்ல இந்த சோகத்தில் கரைந்து 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 அந்த துன்பத்தில் அந்த வேதனையில் பையனுக்கு எப்படியோ நல்லா இருந்தா போகணும். இவன் அந்த 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 கிராமத்தை விட்டே போகக்கூடாது, தந்தை தாயை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ஒரு 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 ஒப்பந்தத்துல வெளியூர்ல தான் போயிருக்கான். அதை அக்செப்ட் பண்ண ஒரு தாயா தான் இருக்கான். சரிங்களா? அந்த பொண்ணு பார்க்கும்போது கூட ஒரு இடத்துல வந்து அக்செப்ட் பண்றான். எனவே ஒரு தாயினுடைய வீழ்ச்சியும் அதுல இருக்குது. என்ன வீழ்ச்சின்னா அது தன் மகனுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறது. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் மகனாக அதுல அடையக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா? சரி, அந்த தாய் ஒரு ஒரு அற்புதமா வளர்த்த ஒரு தாய், அந்த தாயை பற்றிய ஒரு 2 சித்திரங்கள் எழுதியிருக்கிறார். ஒரு சித்திரம் என்னன்னா, இறந்து போயிட்டா சடங்குகள் தொடர்ந்து நடக்குது. இந்த கொங்கு மண்டலத்துக்குரிய அந்த சடங்குகள் தொடர்ந்து மெல்ல 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 எங்க ஊர்ல கூரை போடவேன்னு சொல்லுவோம், தாய் மாமா போடவேன்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து மாலை எங்க அத்தா மாலைன்னு சொல்லுவோம். இப்படி எல்லாம் நடக்கும். அது மாதிரி நடந்துட்டே இருக்குது. இப்போ ஒரு நினைவலைகள் வந்து மெல்ல மெல்ல எழுந்து வருது. தாயை பற்றி ஒரு நாள் தோட்டம் வந்து உழுது போட்டிருக்காங்க, கடலை விதைக்கிறாங்க. வந்தவங்க ஒரு 30 பேர் கடலை போட்டுட்டே இருந்தவங்க. அந்த கொஞ்சம் இருட்டு கட்டி வருது, சாயந்தரம் ஆச்சு. சாயந்தரம் ஆனா நாளைக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு 10 பாத்தி தான் இருக்கு. 10 பாத்தி இருந்து போட்டு போங்கடி, நாளைக்கு மழையெல்லாம் வந்துச்சுன்னா பூராமே போட முடியாதுன்னு சொல்றாங்க. நாளைக்கு பாப்பா உனக்கு வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வேலைக்கு வந்தவங்களாம் போயிடுறாங்க. அப்ப இருக்கா ஆத்தால காணாமே சொல்லிட்டு இன்னும் பார்த்தா இந்த 10 பாத்திக்கு மழை வரப்போகுது. அந்த 10 பாத்தி ஓடி ஓடி கொத்தி போகுது. அந்த பையன் சொன்னான், ஆத்தா நாளைக்கு போட்டுக்கலாம் தா, மழை வர கிழக்குல ஈசான மூலையில இடி மின்னல் எப்படி இறங்கிருச்சு. இல்லடா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சட்டு 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 மழை வர்றதுக்குள்ள அந்த 10 பாத்தி ஓடி ஓடி அந்த தாய் போடக்கூடிய அந்த சித்திரம் எங்க வருது? மரணத்துல. பொயட்டிக்கான ஆத்தாளுக்கு ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறான். என்ன பண்றான்னா, ஆத்தாளுக்கு சேலை வாங்கி கொடுக்குறேன், நல்ல செருப்பு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, அங்க எப்படி எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சேலையும் வாங்கிடுறாரு, செருப்பும் வாங்கிடுறாரு. ஆனா சேலை யார் வாங்குறன்னா, ஒரு 23 வயசு ஆள் கட்டுற சேலை. ஆத்தாளுக்கு 62 வயசு. அது வந்து இப்படி இப்படி போட்டு கட்டுறது, அது ஜிகு ஜிகுன்னு ஒரு நூலா தொங்குது எல்லாத்துலயும். அந்த மாறாப்புல கீழே இந்த மணிமணியா தொங்கும்ல, ஏதோ பாவி இதைய வேண்டா கட்டுவா அப்படின்னு அது கட்டவே மாட்டேங்கிறா. ஆத்தா இதை கட்டிட்டு வந்தா ஜூஸ் ஜோரா இருக்குங்க ஆத்தா அப்படிங்கிறான். ஏன்னா எனக்கு கேனப்பையில இதை போய் நான் கட்டினா, இந்த வயசுல கட்டினா வெளியே போனா என்னடா நினைப்பாங்க, கெட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு அதை வச்சிருக்கான். வைத்த சேலை இருக்கு, மரணத்துல வைத்த சேலை. இன்னொன்னு, அவ செருப்பாவது வாங்கி கொடுத்தாங்க இல்லைங்களா? அவ ஆத்தாவுக்கு பிஞ்சு போன ஒரு செருப்பு. சரி, ஆத்தா வந்து முள்ளு முடியல போறா, கோழி பண்ணை பார்த்துருக்கா, பியல்றா அதல்றா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு செருப்பு கேட்கிறா. கொஞ்ச நாளா அந்த செருப்புலாம் இருக்கா, செருப்பு வாங்கிட்டு வந்துட்டாரு. என்ன வாங்கிட்டாருன்னா, கொஞ்சம் தூக்கு செருப்பு வாங்கிட்டு. தூக்கு செருப்பு பார்த்தா, டேய் நான் எங்க ஊர்ல மிண்டின்னு சொல்ல, மிண்டினா குமரின்னு அர்த்தம். என்ன குமரின்னு நினைச்சிட்டியா? எனக்கு கல்யாணம் ஆக போகுது, என்னடா இந்த செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு லப்பர் செருப்பு வாங்கிட்டு வரா. லப்பர் செருப்பு வாங்கிப்பா, இதெல்லாம் வேணாம்டா. அந்த செருப்பும் போடப்படாமல் அந்த கட்டை கீழே. இப்படியான தருணங்களை அடைகிறது இல்லையா, அதுதான் நாவல். சரியா? எனவே அந்த தருணங்களை அந்த நாவல்ல அங்கங்க போய் தொடுகிறது. அதே சமயத்துல அந்த தானாவதியோடைய அந்த முன்னெடுப்பு இருக்கு இல்லைங்களா, அவனை 2 பேரும் இவனும் திட்டி தீக்குறாங்க, அம்மாவும் திட்டி தீக்குறான், அவனும் அந்த இப்பெல்லாம் கூகுள் பே வேற அனுப்புறாங்க. சரிங்களா? 1000 ரூபாய் அனுப்பு. லட்டால், அது லட்டா ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன். லட்டான்னா 2 லட்டோட வருதா அப்படின்னு. சரியா? இந்த லட்டுன்னு சொல்லிட்டு அந்த அவரு அந்த நம்பிக்கை கொடுக்கிறது. ஏன்னா எல்லா பெண்ணை பெற்றவங்க இருக்கீங்க, கல்யாணம் முடிக்கிறவங்க பசங்க பெற்றவங்க இருக்கீங்க. நீங்க அந்த இடத்துக்கு வரும்போது தெரியும், இந்த பயணம் இருக்கு இல்லைங்களா, இந்த திருமண பந்தம்ங்கிற ஒரு பயணத்துல ஒரு குடியானவன், ஒரு விவசாயம் சார்ந்து ஒரு சின்ன நிலம் வைத்திருக்க ஒரு குடியானவன் படக்கூடிய அவமானங்கள், ஏற்ற இறக்கங்கள், இது இந்த நாவல்ல வந்து அந்த தானாவதி ஒரு அற்றுமான கேரக்டர். தானாவதி மட்டும் இல்ல, அவருடைய முருகன் வந்து ஒரு சித்தப்பா பையனும் பெரியப்பா பையனும். இதுல ஒரு பெரிய வேடிக்கை, ஒரு நாள் திடீர்னு மாமா வீட்டுக்கு போறான். மாமா வீட்டுக்கு போனா மாமா கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறான்னு நினைக்கிறாரு. அது ஒரு டைவர்ஸ் நடக்குது. சரிங்களா? ஒரு அந்த டைவர்ஸ் நடக்கிற கூட நல்ல ஒரு விஷயம்.
என்னன்னா ஒரு திருமணமான குழந்தையோடு இருக்கிற ஒரு குழந்தை தான் போய் திருமணம் முடிக்கிறாரு, கோவை போன்ற ஒரு நகரத்தில் இருக்கிறாரு. ஆனா வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இந்த வாக்கியம் போயிடக்கூடாதுன்னு பட்ட அடி, பட்ட வேதனைகள். ஆனா அதுல இருந்து வர்றாரு, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாரு. அது வரைக்கும் மீச வைக்காதவன் நல்லா மீச வச்சுக்கிட்டான்னு ஒரு லைன் எழுதிருப்பாரு. அவமானத்திலிருந்து நான் கொஞ்சம் மனிதனா மாறிக்கிறேன், நானும் கொஞ்சம் மீச வச்சுக்கிறேன் என்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அது என்னன்னு கேட்கும்போது கடைசியில் தான் தெரியுது, அப்படி ஒரு திருமணம் நடந்து கூட எவ்வளவு பணிவாகவும், எவ்வளவு அவளுடைய காலுக்கு ஒரு உகந்த ஒரு செருப்பாக அந்த குழந்தைய கொண்டு போய் பள்ளிக்கு கொண்டு போய் விடுறது, கொண்டு வர்றது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போய் கூட எந்த உறவும் நடக்கல. அந்த டைவர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு வேதனை. சரிங்களா? எனவே தமிழ் சமூகத்தினுடைய உறவு என்பது நீங்க அமெரிக்க சமூகத்தினுடைய உறவு அல்ல. சரிங்களா? இது இந்த மண்ணோடு பிணைக்கப்பட்ட, சரிங்களா, ரத்தமும் சதையுமான வேதனையின் குரல். அந்த வேதனையின் குரலை என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் ஹியூமரா இருக்கிறாரு. அழகா இருக்குது, நல்லா இருக்குது. இந்த நாவலை நிச்சயமா நம்மளுடைய முன்னோடிக்கு எந்த வகையிலையும் களங்கத்தை ஏற்படுத்தாத நாவல் என்பதனால அதை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த இடத்துல இப்படி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். இதை கொண்டு வந்த இப்படி ஒரு ஒரு அறிவிப்பு நாள கொண்டு வந்த யாவரும் பதிப்பகம், ஒரு சின்ன பதிப்பகம் துணிந்து ஒரு இது நடத்தி 2 வருஷம் அதை கிடப்புல போட்டு மெல்ல மெல்ல கொண்டு வந்து அது கடைசியில ஏன் தலையில கட்டி இப்படியான ஒரு விஷயத்தை கொண்டு செய்ததற்கு அவருக்கும் ஒரு நன்றி. இந்த மாதிரி இலக்கிய சுற்றத்திற்கு நான் இன்னும் அதிகமாக வருவேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.